ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காங்கங்க கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோவை அவினாசி சாலையில வந்து ஒரு மேம்பாலத்தை அமைச்சிருக்காங்க. அந்த மேம்பாலத்துக்காக அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 1791 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெர் கிலோமீட்டர், அதாவது அது மொத்தம் அந்த மேம்பாலத்துடைய கிலோமீட்டர் எவ்வளவு நீளம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 10.10 கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த மேம்பாலம். அதுக்கு வந்து பெர் கிலோமீட்டருக்கு வந்து 177 இருந்து 180 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துருது இல்லையா, 1791 கோடி ரூபாய் வந்து வந்துருது. இந்த செலவெல்லாம் யாரு கவர்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்னன்னா ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேர் வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் தமிழகத்துல வந்து பயங்கரமா கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருமே பயங்கர ஆதங்கமா கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தான் ஆதங்கம் இருக்கு, என்ன பண்றது? ஆதங்கம் மட்டும் பட்டா போதுமா? ஏதாச்சும் பேசினாதான் கொஞ்சம் உள்ள வச்சிடறாங்களே, இல்லைன்னா உடைக்கி விடுகிறார்கள் அந்த ஊடகத்தை. என்னப்பா இப்படிலாம் பண்றீங்க? முதல்ல வந்து இந்த மேம்பாலத்துல வந்து எல்லாருக்கும் கேள்வி இதுதான். இப்போ ஜிடி நாயுடு யாரு? அவர் வந்து பெரியாரோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேங்க. சரி, அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன? எடிசன் ஆஃப் தமிழ்நாடா இந்தியாவோ எதுவும் சொல்றாங்க. இப்ப அவரை கம்பேர் பண்றப்ப அவரையெல்லாம் தாண்டி நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? தமிழ் மண்ணுக்காக போராடி இப்போ அவர் வர்ற பெரியார் காலகட்டத்துலதான் அவர் வந்து வாழ்ந்திருக்கார். அவருக்கு முன்னாடியே நம்மளுடைய தாத்தாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து இந்த நாட்டுக்காக உயிரை விட்டுருக்காங்க. யாரு சொல்லலாம்? தீரன் சின்னமலை அவர்கள், அதுக்கப்புறம் வந்து கொடிக்காத்த குமரன், நம்மளுடைய வஉசி ஐயா இருக்காரு, அவரு செக்கிழுத்த செம்மல் அவர் இருக்காரு, கலிங்கராயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஊர்ல வந்து கோயம்புத்தூர்ல வந்து இப்ப நீர்ப்பாசனம் எல்லாம் அதிகமா வருது. எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவர் தான் வந்து இன்னைக்கு செழிப்பா கோயம்புத்தூர் இருக்குன்னா அதுக்கு காரணமே வந்து அவருடைய அறிவாற்றல் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி மொழி போராட்டம் இருக்கு இல்லையா, 1938 தான் வந்து அது ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக போராடுறவர் வந்து பாத்தீங்கன்னா பல்லடம் பொன்னுசாமி அப்படிங்கிறவர் வந்து முதல் முறையாக ஜெயிலுக்கு வந்து போயிருக்காரு, சிறை சென்றிருக்கிறார் ஹிந்திக்கு எதிராக ஹிந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறப்ப, அப்புறம் வந்து கோயம்புத்தூர் மக்கள் கடவுளாக நினைக்கப்படும் பொன்னர் சங்கர், இவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்கிறப்ப எதற்காக வந்து நீங்க வந்து ஜிடி நாயுடு பெயரை வைத்தீர்கள்? அவர் வந்து ஒரு தெலுங்கர். அப்படி இருக்கிறப்ப எதற்காக அவர் பெயர் வைக்கணும்? தமிழ்நாட்டுக்காரங்களை யாருமே உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுது. இந்த கேள்வியை வந்து நானுமே வந்து கேட்கிறேன், ஏன் தமிழ்நாட்டுல யாருமே இல்லையா? இது எப்படி இருக்குன்னா, இப்போ சீமானண்ண சொல்றதுலாம் இதுல உண்மையா தானே ஆகுது. இப்போ திராவிடர்கள்னா வேற என்ன சொல்றது, நார்த் இல்லாம சவுத் சைட்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே, இப்ப கேரளாவா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், ஆந்திர பிரதேசா இருக்கட்டும், இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள் திராவிடர்கள்னு சொல்லி தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாவே இங்க வந்து குடியேறிடுறாங்க. ஆனா அவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற போர்வையில இன்னுமே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் நம்ம போனோம்னா இப்ப அவங்க எல்லாருமே நமக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது இல்லையா? ஏன்னா அவங்களுடைய ஜெனரேஷன் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து வந்துடும், அப்ப அவங்க தமிழாவே ஆயிடுவாங்க. அப்ப யார் உண்மையான தமிழ் மக்கள், யாரு வந்து என்ன சொல்றது குடியேறியர்கள் அப்படிங்கறதே தெரியாம போயிடும் இல்லையா? இப்போ கேள்வி என்னன்னா, ஜிடி நாயுடு அவர்கள் பேரை வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, எத்தனையோ நாட்டுக்காக கஷ்டப்பட்டவங்க, இப்ப வஉசி ஐயா இருக்காங்க, அவர் வந்து தன்னுடைய சொத்தெல்லாம் இழந்து செக்கிழுத்தவர் செம்மல். அவரோட அந்த பாலத்துக்கு பக்கத்திலேதான் அவர் சிறை சென்ற இடம் வந்து இருக்குது. அப்போ செக்கிழுத்த செம்மல் கடைசி காலத்துல வந்து மன்னன் இருக்கு இல்லையா, அதை வித்து வாழ்க்கையை வந்து ஓட்டியிருக்காரு நானு அப்படின்னா பாத்துக்கோங்க, அதெல்லாம் எவ்வளவு பெரிய தியாகம். இப்ப ஜிடி நாயுடு என்ன பண்ணிட்டாரு? இருக்க சொத்தெல்லாம் வாங்கி குவிச்சு தமிழ்நாட்டுல வந்து வச்சிட்டு இருக்காரு. பெரியார், எனக்கு என்னன்னா இதுல என்ன காமெடினா, பெரியார சார்ந்த எல்லாருமே பாருங்க பணக்காரங்களா இருக்காங்க, பயங்கரமா வந்து பயங்கர பொசிஷன்ல இருக்காங்க. பாருங்களேன், பெரியார யார் யாரெல்லாம் வந்து இது பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு, இவன் வந்து நம்ம கலைஞர் ஐயா இருக்காரு இல்லையா, பெரியாரோட ஃப்ரெண்டு தான். இன்னைக்கு பாருங்களேன், ஜெனரேஷனா எத்தனையோ ஜெனரேஷன் வரைக்கும் சொத்து சேர்த்துட்டு எத்தனையோ ஜெனரேஷன் இன்னும் அவங்களை எல்லாம் அழிக்க முடியாது. இன்னொரு யுகம்னு ஒண்ணு வந்தாதான் அவங்களை அழிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜிடி நாயுடு இவரா,
இவனுடைய ஜென்ரேஷனும் பாருங்க, அவனும் பெரியாரோட ஃப்ரெண்டு. ஒரு வீடியோ வேற பார்த்தேன், மணியம்மைய வந்து ஏதோ கையை பிடிச்சி இழுத்து கூட்டு போய் பெரியார் கிட்ட விட மாதிரி. நான் என்னைக்குமே எந்த ஒரு தப்பான ஒரு விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால அது அப்படி போட்டுருந்தாங்கன்னு நான் சொல்றேன், சரியா? அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஆட்களா இருந்துட்டு அவங்க எல்லாம் நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு அவங்களுடைய எத்தனையோ ஜென்ரேஷன் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. அவங்களுடைய பையன், அவங்களுடைய பேரெல்லாம் பயங்கரமா குடிகட்டி பறந்துட்டு இருக்காங்க. அவங்க பேர் வைக்கலன்னு இப்ப யாரு அழுதா? ஆஹ் எங்களுடைய ஐயாக்கள் பேரெல்லாம் வச்சிருக்கலாம்ல. தீரன் சின்னமலை அவர் பேர் வச்சிருக்கலாம், வஉசி ஐயா பேர் வச்சிருக்கலாம், கொடிகாத்த குமரன் வச்சிருக்கலாம். ஏங்க நீங்க எல்லாம் அவங்க எல்லாம் யாரு? அவங்களுடைய வாரிசுகள்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்களுடைய வாரிசுகளுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலையில இருக்காங்க? அவங்களாம் நிச்சயம் பணக்காரங்களா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா எப்படி பணக்காரங்களா இருப்பாங்க? பெரியார சார்ந்தவர்கள் எல்லாரும் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்கப்பா. இதுக்காகவே நம்மளும் பெரியார ஃபாலோ பண்ணலாம் போலயே அப்படின்னு நிறைய மக்களுக்கு வந்து தோணும் இல்லையா? ஆனா என்ன பண்றது, தமிழர்கள் எல்லாரும் வந்து என்ன சொல்றது, ரொம்ப நேர்மை வழியில் செல்பவர்கள். அதனால இந்த மாதிரி ஜால்ரா அடிக்கிற பெரியார் கூட எல்லாம் வந்து இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் எங்களுடைய ஐயாக்கள் எல்லாம் பாவம் ரொம்ப இந்த மாதிரியான நிலைமையில உங்க சந்ததிகள்லாம் இப்படி வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது, பிழைக்க தெரியாத தமிழ் மக்கள் இன்னுமே இருக்காங்க பாருங்களேன், பிழைக்க தெரியாம. அதுதான் இருக்கிறதுலயே வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்ல. என்ன பண்றது, அப்படி பழக்கிட்டாங்கப்பா. ஓகே, இப்ப வந்து இதுல என்னன்னா எல்லாருக்குமே இந்த கேள்வி எழுது, எனக்கும் வந்து எழுகிறது இந்த கேள்வி. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜிடி நாயுடு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து மாதத்தில் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கிறாங்க. அதுல அரசாணைன்னா என்ன சொல்றது, ஜிஓ வந்து ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஓல எப்படின்னு கேட்டீங்கன்னா, குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகளில் உள்ள ஜாதி பெயர்கள் நீக்கம், வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு ஆணை, ஆதி திராவிடர் காலனி, ஹரிஜன் குடியிருப்பு, வண்ணார்குளம் போன்ற பெயர்கள் மாற்றப்பட வேண்டும். நீர்நிலைகளுக்கு ரோஜா, மல்லி, செம்பருத்தி, முல்லை, செண்பகம் ஆகிய பூக்களின் பெயர்களை வைக்கலாம் தமிழக அரசு. தெருக்கள், சாலைகளுக்கு திருவள்ளுவர், பாரதியார், காந்தி, பெரியார், அண்ணா, காமராஜர், கருணாநிதி பெயர்களை வைக்கலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது? நம்ம தமிழக அரசு அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அந்த ஜாதி பெயர்களை நவம்பர் 11க்குள் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இப்ப இந்த அறிக்கையும் விட்டுட்டாங்கப்பா. இப்ப விட்டுட்டு இப்ப இந்த பெரிய மேம்பாலத்தை ஒண்ணு போட்டுட்டு அதுல ஜிடி நாயுடு பேரையே வச்சாங்கன்னு தெரியல. இப்ப ஜிடிங்கிறது என்ன இங்கிலீஷ் நேம் தானே, ஜிடி இங்கிலீஷ் தானே, எல்லாருக்கும் இங்கிலீஷ் தானே, ஓகே தானே எல்லாரும்? ஓகே. அப்ப நாயுடுங்கிறது என்ன பேரு? ஜாதி பேரு தானே அது. படித்து வாங்கிய டிகிரி கிடையாது இல்ல, அது வந்து ஒரு அடைமொழி தானே. ஜாதி, மதம் இது சம்மந்தப்பட்டது தானே. அப்படி இருக்கப்ப ஒரு கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க, முன் வைக்கிறாங்கன்னா இப்படி ஒரு, அதாவது இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு எப்படி நாங்க செய்யற மாதிரி ஜாதி ஒழிக்கிற மாதிரி ஒழிப்போம். எப்படி இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆபீஸ் பத்தி உங்களுக்கே தெரியும். இந்த ஜாதி பேர்கள்லாம் நவம்பர் 11க்குள்ள இவங்க எடுத்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள் வந்து நல்ல நாள்லயே வந்து வேலையை கரெக்டா பண்ண மாட்டாங்க. இப்ப நவம்பர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மழை காலம், நிச்சயமா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை, சரியா? அதுக்குள்ள எல்லாம் அதுவும் நம்ம ஊர்ல வந்து எத்தனை முட்டுச்சந்து இருக்கு, எத்தனை தெரு இருக்கு, எத்தனை வந்து சந்தெல்லாம் இருக்கு. இப்பெல்லாம் வந்து மெட்ரோ போடுறோங்கிற பேர்ல, அங்கங்க ரோடு போடுறோங்கிற பேர்ல, அங்கங்க மழைநீர் என்ன கால்வாய் நோண்டுறோங்கிற பேர்ல நீங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அங்கங்க குழிய நோண்டி வச்சிருக்கீங்க. அதனால தெருக்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நீங்க தெருக்கள்ல கண்டுபிடிச்சீங்கன்னா எத்தனை நாள் இருக்குப்பா? நவம்பர் 11 இதுல தீபாவளி ஹாலிடே வந்துடும். என்ன சொல்ற, இத்தனை நாள் வந்து இதெல்லாம் போயிடும். அப்படி இருக்கப்ப நவம்பர் 11ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாள்லயே வச்சுக்கிட்டா கூட வாய்ப்பு இல்லை. நிச்சயமா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்ம ஊர்லதான் நாங்க வேலை செஞ்சா கவர்மெண்ட்ல வந்து வேலை செய்யலன்னு யாராச்சும் கேக்குறதுக்கு ஆள் இருக்காங்களா? இல்ல இல்லையா? அதனால நாங்க அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துடும், அப்புறம் வேற யாராச்சும் வருவாங்க, அவங்க மேல நாங்க பழைய தூக்கி போடுவோம். ஓகே, இப்படிதான். அப்ப இது எதற்காக வந்து இந்த ஜாதி பேரை இழுக்க கூடாது இல்லையா? ஒரு கவர்மெண்ட்ன்றதா ஒரு விஷயத்தை இப்படி செஞ்சுட்டு ஒரு விஷயம் இப்படி சொல்லப்படுது, இன்னொரு விஷயம் இப்படி செய்யறாங்கன்னா ரெண்டுக்கும் முரண்பாடான ஒரு விஷயம் தானே. இதை எப்படி வந்து நம்ம ஜாதி ஒழிக தமிழ் வாழ்க அப்படின்லாம் சொல்றோமே, எப்படி எனக்கு தெரியல. தயவு செஞ்சு கவர்மெண்ட்ல யாராச்சும் இருந்தா சொல்லுங்க. இது வந்து நான் ஒரு கேள்வியாதான் கேக்குறேன், உங்களை நான் கட்டாயம் எல்லாம் படுத்த கிடையாது. நான் உங்களை எல்லாம் வந்து சாதாரணமா தான் கேக்குறேனே தவிர உங்களை வந்து கோர்ஸ் பண்ணியோ உங்களை வந்து உங்களுக்கு வந்து எதிராக தூண்டுதல் பண்ணணும்னா நான் நினைச்சு கேட்கவே இல்லை சார். எல்லாருமே கேட்டுக்காங்க, கவர்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம், சிஎம் சார் எல்லாருமே கேட்டுக்காங்க. இது வந்து எல்லா மக்களும் கேக்குறாங்க, அதனால நானும் கேக்குறேனே தவிர மத்தபடி உங்களை தூண்டி விட்டு உங்களுக்கு எதிராக செய்யணும்னா நினைக்கவே இல்லை. நிஜமா நான் நினைக்கிறேன் மனசார, சரியா?
இப்ப அப்படி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? வரல தானே. அப்புறம் ஏன் வைக்கணும்? இதெல்லாம் வந்து தமிழர்கள் நாங்க இருக்கக்கூடாது. உங்களுடைய மெயின் டார்கெட்டே என்ன? தமிழ்நாட்டுல தமிழர்கள் இருக்க கூடாது அதானே? ஓகே, சூப்பர், செம்மையா இருக்கு. இத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துல தமிழர்களா இல்லாம போயிடுவாங்க. அதுதானே நீங்க எதிர்பார்த்தீங்க. தமிழர்களும் அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க இருப்போம். சரியா? நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்க மாட்டோம். இதுல என்ன ஒரு காமெடின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து இந்த பதிவுல வந்து சீமான் அண்ணா வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி போட்டிருக்காரு. இவங்க பேரெல்லாம் போட்டு ட்விட்டர்ல வந்து போட்டிருக்காங்க. இவங்க பேர்லாம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே யாருன்னு பாரிசாலனா யாருன்னு தெரியுங்க எனக்கு. அவர் உடனே நீங்க எப்படி வந்து அவங்கள மட்டும் சொல்றீங்க, ஏன் இன்னும் 2 தமிழ் பெயர்களை சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பெயரை சொல்லி அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இது வந்து சமூக நீதி இல்லையா, அநீதி இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிராக ஒரு தாக்குதலில் ஈடுபடுகிறார், மொழி தாக்குதல்களில் ஈடுபடுகிறார். இப்ப நம்ம மக்கள் கிட்ட, தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக் என்னன்னு பாத்துக்கங்க. இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஓகே, அதாவது நீங்க எப்படி கேட்கலாம், இப்படி நாங்க வந்து இப்படி இவங்க பேரே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு, நீங்க ஏன் சேர்க்கல அப்படிங்கறது எப்படி இருக்கு. இப்ப நானே பேசிட்டு இருக்கேன், ஒரு 2 பேரை வந்து தெரியாம கூட சொல்லாம விட்டுருக்கலாம். ஓகேவா? அதுக்காக லிஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரு பேரையும் எடுத்து வைக்க மறந்தும் இருக்கலாம். எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒருத்தங்க கிட்ட எல்லாருக்குமே எல்லாருடைய தவறுகளையும் எல்லாரையும் கேட்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. சமூக நீதி இல்லையா அப்படிங்கிறதுக்கும் ஏன் இவங்களையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்றதுக்கும் ரெண்டுக்கும் வந்துட்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம தமிழ்நாட்டை வந்து இன்னொருத்தங்கள்ட்ட அடமானம் வைக்கிறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சிருது. இப்ப நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இல்லையா? இந்த ஒற்றுமை நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு எகென்ஸ்டா இன்னொரு தமிழ்நாட்டுக்காரங்க ஓடி வந்து குதிச்சுக்கிட்டு ஓடி வந்துடுறது. அப்புறம் எப்படிங்க நம்ம தமிழ்நாட்டுல இன்னொருத்தவங்க ஊடுருவாம இருப்பாங்க? ஜிடி நாயுடு பேரை வைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஓகேங்கிற நீங்க, தமிழ்நாட்டுல யாரும் ஒரு 10 தலைவர்கள் இருக்கான, அந்த 10 தலைவர்கள்ல 6 பேரை முன்மொழிஞ்சிட்டு 4 பேர் தெரியாம விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பேரை வைக்கலையான்னு சொல்லிட்டு அதுலயே நீங்க ஒரு சண்டையை தூண்டி விடுறீங்க இல்லையா? அப்ப இப்படி எல்லாம் இருந்தா எப்படி? அதனால வேற யாராச்சும் ஆண்டு கொண்டோம். நாங்க தமிழ்நாட்டுல உள்ளவங்க தமிழர்களை ஆள விட மாட்டோம் இல்லையா? தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். சப்போர்ட் பண்ணிட்டா நாங்க தமிழர்கள் அடையாளமே கிடையாது. என்ன சொல்றீங்க நீங்க எல்லாம்? மிஸ்டர் செந்தில் பாலாஜி இருக்காரு இல்லையா? அவர் வந்து யாருங்க, ஒரு டிஎம்கேல சேர்ந்தவர் தானே. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இப்ப இதுக்கு வந்து கேட்டிருக்காங்க, எதற்காக வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பாலம் இந்த மாதிரி ஏன் பேர் வச்சிருக்கீங்கன்னு. நம்ம மக்கள் தான் என்னைக்குமே நம்ம ஒரு கேள்வி கேட்டா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு, இது மாநில அரசின் நிதியில் கட்டப்பட்டது. கோவை அவினாசி சாலையில் ரூபாய் 1791 கோடியில் கட்டப்பட்டுள்ள மாநில அரசின் நிதியிலிருந்து மட்டுமே கட்டப்பட்டது, ஒன்றிய அரசு நிதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சொல்லியிருக்காரு. யாருடைய ஆட்சியில் இந்த பாலம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுக காலகட்டங்கள்ல தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? இப்ப வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பேரை வந்து இவங்க பாதையில முடிச்சிட்டு இப்ப இவங்க பேரை வந்து வச்சுக்கிட்டாங்க. இதுல ஒரு விஷயம் வந்துட்டு இது வந்து சொல்றாங்க இல்லையா, மத்திய அரசோடைய நிதி, மத்திய அரசு மத்ததுக்கெல்லாம் வந்து நிதி கொடுக்கல கூட. அந்த நீட்டுக்கு இது பண்றப்ப வந்து சொன்னாங்க இல்லையா, அதுக்கு எது காசு தரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, சண்டை போட்டாங்க நம்ம கவர்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம். அப்ப மத்ததுக்கெல்லாம் காசு இல்ல, மத்த ஏதாச்சும் ஒண்ணு கேட்டோம்னா பொங்கல் பரிசு கொடுக்கணும்னு கேட்டா காசு இல்ல. போன வருஷம் பொங்கல் காசு கொடுக்கல. எத்தனையோ மக்கள் பாவம் ஏமாந்து போனாங்க. பாவம் 1000 ரூபாயோ 2000 ரூபாய் கொடுப்பாங்க, கொடுக்கல. அப்ப கஜானா காலி. எல்லா டைம்லயும் மக்களுக்கு எப்பெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறப்ப கஜானா காலி ஆயிடும் நம்ம நாட்டுல. சரியா? தமிழ்நாட்டுல. ஆனா இவங்களுக்கு பாலம் கட்டுறதுக்கு எங்க இருந்து காசு வருதுன்னு தெரியல. உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம் நடத்துறதுக்கு எங்க இருந்து காசு வருதுன்னு தெரியல. எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு விழா நடத்துறதுக்கு காசு எங்க இருந்து வருதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் வந்து கஜானால காசு இருக்கு. மக்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்ய போகணுங்கிறப்ப காசு வந்து இருக்க மாட்டேங்குது இல்லையா? போய் எதையாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி விட்டுட்டு உடனே வந்து நாங்க டெவலப் ஆயிட்டோம். ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மேம்பால கட்டுனா பயங்கர செலவுல கட்டிட்ட உடனே வந்துட்டு நாங்க டெவலப்டு செம்மையா பண்ணிருக்கிறோம், நாங்க ஜிடிபி குரோத்ல அப்படி இருக்கிறோம், நாங்களாம் எப்படி தெரியுமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எங்களை அடிச்சுக்க முடியுமா தமிழ்நாட்டில் சொல்றோம். ஜிடி நாயுடு அப்படிங்கிறவருடைய பேரை வந்து வச்சது வந்து உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதிமுக ஆட்சி காலத்துலதான் இந்த இதை ஆரம்பிச்சிருக்காங்க, கட்டமைப்பு பணிகள். இப்ப இவங்க வந்து நிறைவு பெற்றிருக்காங்க. இப்ப என்னன்னா என்ன பாத்தீங்களா, இது வந்து நான் யூஸ்வலாவே வந்து யோசிச்சுட்டேன்.
இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஜெயலலிதா அம்மையா இருக்கப்ப அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு கட்டிடம் கட்டுனாங்கன்னா உடனே கலைஞர் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாரு, அவருடைய பீரியட்ல வந்து அதை வந்து மாத்திடுவாங்க. அவங்க ஏதாச்சும் ஒண்ணு கட்டியிருப்பாங்க, இவங்க வந்து உடனே வந்து அதை வந்து மாத்திடுவாங்க. அவங்க ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பாங்க. அப்ப இதனுடைய ஆபத்துக்கெல்லாம் யாருக்கு, மக்களுடைய பணம் தான் இதெல்லாம் வேஸ்ட் ஆகுது இல்லையா? அது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய ஈகோக்காக வந்து அவங்க வந்து மாத்திப்பாங்க. 2 பேருமே வந்து அவங்கவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இப்ப ஒரு ஏடிஎம்கே பீரியட்ல இருக்கிறப்ப அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா இப்ப அவங்க எவ்வளவு செலவு செஞ்சுவாங்கிறதுக்கு கணக்கு இல்லை இல்லையா? இப்ப இவங்க சொல்றாங்க நாங்க வந்து மத்திய அரசினுடைய நிதியில இருந்து தான் நாங்க எடுத்தோம் 1791 கோடி ரூபாய் மத்திய அரசுல இருந்தா நாங்க எடுத்தோம், இவங்க ஒரு டேட்டா வச்சிருக்காங்க. ஆனா ஏடிஎம்கே பீரியட்ல அவங்க எவ்வளவு இதுக்கு செலவு பண்ணாங்கன்னு தெரியாது. அவங்க ஒரு கதை கட்டுவாங்க. ஓகேவா? இப்ப வந்து இது எக்ஸாக்டா 1791 crores நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஏன்னா அவங்க ஏடிஎம்கேல ஒரு டேட்டா இருக்கும் இல்லையா? இவங்க வந்து இது ஏடிஎம்கே பீரியட்ல ஸ்டார்ட் பண்றதுல இருந்து இவங்க இந்த கணக்கை சொல்றாங்களா, இல்ல வந்துட்டு இவங்க மொத்தமா வந்து இவங்க பீரியட்ல உள்ள கணக்கை மட்டும் சொல்றாங்களா நமக்கு தெரியாது. அப்ப எல்லா ஆபீசர்ஸ்லயுமே ஒரு விஷயம் இருக்கு, கேடின்னு சொல்லிட்டு நாலேஜ் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இப்போ ஒரு இடத்த விட்டு ஒரு பொசிஷன்ல இருந்து வேற ஒருத்தங்க வேலையை விட்டு போறாங்களோ ஏதோ ஒரு விஷயம் பண்றப்ப வேலையை விட்டு போறப்ப அந்த இன்சார்ஜா இருந்தவங்க இல்லையா, அந்த வேலையில பொறுப்புல இருந்தவங்க அவங்களுடைய விஷயங்களை வந்து இன்னொரு பர்சன் அவங்களுடைய இடத்துக்கு வர்றப்ப அவங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இதைதான் நாங்க பண்ணணும், இந்தாங்க இந்தந்த டேட்டா எல்லாம் வந்து இதுதான் வந்து வச்சிருக்கோம், இப்பெல்லாம் பண்ணின்னு சொல்லணும். ஓகேவா? இதுதான் வந்து நாலேஜ் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது. அப்படி பாக்குறப்ப ஏடிஎன்கேல நாங்க இந்த ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கோம், இந்தந்த வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ உங்க பீரியட் முடிய போகுது, 5 வருஷம் 5 வருஷம் உங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்குன்னு நீங்க ஒதுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் அது எதுவாகவே இருந்தாலும் சரி அதை வந்து நீங்க முடிக்கணும். ஒருவேளை அந்த 5 வருஷத்துல 2 மாசம் 3 மாசத்துல எல்லாம் நீங்க புதுசா எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே எதுவுமே வந்து நீங்க சைன் போடக்கூடாது, ஆரம்பிக்கவும் கூடாது. நீங்க வாட்டுக்கு ஆரம்பிச்சு விட்டு போயிடுவீங்க. அடுத்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது, அது அம்போன்னு இருக்கும். இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு புதுசா ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க பேரை வந்து சூட்டிக்க வேண்டியது. இந்த மாதிரி எத்தனை விஷயம் நடந்திருக்கு. அதனால இதெல்லாம் வந்து சரி அரசியலமைப்பு சட்டத்துல யாரும் கொண்டு வரல இல்லையா? எனக்கு யூஸ்வலாவே வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நிறைய பேர் பண்றப்ப வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து எழுதினார் இல்லையா, இயற்றும் பொழுது இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அதனாலதான் அவர் பாவம் எழுதாம போயிட்டாரு. இப்ப அரசியலமைப்பு சட்டத்தை யாராச்சும் மாத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட எந்த லாயரும் அதை வந்து எடுக்கிறது இல்லையா? அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் ஒரு லாயரால் இயற்றப்படுவது கிடையாது இல்லையா? ஒரு கட்சி ஒரு ஆட்சியாளர்களாலதான் இயற்றப்படுகிறது. ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம் எல்லாமே. ஆனா அந்த சட்டத்தை இயற்றுறது யாரா இருக்கணும், சட்டம் தெரிந்தவர்கள் தான் அந்த சட்ட திருத்தத்தை வந்து அந்த சட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆட்சியாளர்கள் கையில தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஊர்ல சட்டத்தை திருத்துறதும் வந்து ஆட்சியாளர்கள் தான், அதை செயல்படுத்துவதும் ஆட்சியாளர்கள் தான். கேட்டா ஓட்டெடுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில முடிச்சிடுவாங்க. சரியா? அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி சட்டத்தை எல்லாம் இயற்றுங்க. ஒரு ஆட்சி இருக்குன்னா இந்த 5 வருஷத்துல உங்களுக்குள்ள ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்க பண்ணிடணும். நெக்ஸ்ட் எலெக்ஷன் வர்றது 6 மாசத்துக்குள்ள நியூ ப்ராஜெக்ட் எதுலயுமே சைன் பண்ணக்கூடாது. ஒருவேளை அடுத்த வருஷம் நீங்க வந்தீங்கன்னா அதுல எகைன் கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா அடுத்தவங்க வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு எங்களுடைய காசுலாம் சும்மா வாங்க இருக்கு. எனக்கு உங்களை மாதிரி வந்து எம்பி எல்லாம் வந்து பென்ஷன் வாங்குறாங்களா, நாங்க என்ன அப்படியே வாங்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் வந்து நீங்க போட்டு வச்சிருக்க குழியெல்லாம் தாண்டி ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை பார்த்துட்டு நீங்க ரோடா குழி நோண்டி வச்சிருக்கீங்க. அந்த குழிகளை எல்லாம் தாண்டி பெட்ரோல் விலையை வேற ஏற்றி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் சரி பண்ணி ஆபீஸ் போயிட்டு வந்து வேலை பார்த்து அந்த வேலையில உங்களுக்கு வந்து வரி பணம் எல்லாம் வேற செலுத்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். பால்ல இருந்து சர்க்கரையில இருந்து எல்லாத்துக்கும் நாங்க வந்து வரி செலுத்துறோம். இது இல்லாம ப்ரொஃபஷனல் டாக்ஸ்ன்னு வேற ஒண்ணு பிடிச்சிடுறீங்க. அப்ப இன்கம் டாக்ஸ் ஒண்ணு பிடிச்சாதீங்க, எல்லாமே பிடிச்சாதீங்க. இதெல்லாம் எங்க பணம் தான் இல்லையா? உங்களுடைய தாத்தாவுக்கு தாத்தா அவங்க எல்லாம் கட்டி வச்ச பணம் இல்லை இல்லையா? அதனால வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன பேரை வச்சு என்னத்த பண்ண போறீங்களோ போங்க. நன்றி மக்களே.